ஹாய். ஹாய். இப்படிப்பா அப்படி இப்படின்னு நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி உங்களுக்கு தனியாக உங்கள் வாழ்க்கையில் தனியாக ஒரு 5 டெக்கேட்டில் பயங்கரமான ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கீங்க. நானும் அந்த மாதிரி என்னோட 3 டெக்கேட்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்படி நம்ம ஒரு திட்டத்தை க்ரியேட் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேர் 5 பேர் 10 பேருன்னு சொல்லி இப்போ ஒரு 500 பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்குமா? அதாம்மா, அப்போ இருந்தே உனக்கும் தெரியும். நம்ம எப்பயுமே அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஃபைனான்ஷியல் தேவை, நம்மளுக்கும் தேவை. ஆனால் நம்ம ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். பல ஃபெயிலியர் நானும் பார்த்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ பாரு, இந்த 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 திட்டம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம ஒண்டி நல்லா இருக்க போகிறதில்ல, நம்ம கூட இணையவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்க போகிறாங்க. ஆமாவா? ஸோ அது ஒரு விஷயமே நம்மளே எங்கேயோ கொண்டு போயிடும். ஆமா, இது எனக்கு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுது, ராபின்ஹுட், டார்னா சேர்ந்த கூட்டம், இதெல்லாம் ஒரு படமாக்கி அதை கொண்டு போற மாதிரி ஒரு வைப் எனக்கு. ஸோ இட்ஸ் அ ஹை ஃப்ரீக்வன்சி திங் நம்ம செய்யறது. இங்க நம்ம எனக்கு உனக்கு நீயா நானான்னு பார்க்காம அந்த டவுன்லைனை பில்ட் பண்ணிட்டு போறோம். அதுவே ஒரு மேஜர் திங். ஏன்னா அது செய்யறதுக்கு ஆக்சுவலி செய்யக்கூடாதுன்னு லா இல்லை. ஏன் யாருமே செய்யல? பிகாஸ் அவன் சம்பாரிச்சிருவா, இவன் சம்பாரிச்சிருவா, ஈஸியா சரி, இத பாரு. இப்ப மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஓகேவா? அதுல அவங்களுக்கு அவங்களோட சில எல்லா கம்பெனிக்கும் அவங்களோட மார்க்கெட்டிங் பிளான் வச்சிருப்பாங்க. ஓகே, அட்டாமியோட மார்க்கெட்டிங் பிளான் நீ பாத்தீங்கன்னா பைனரி கான்செப்ட். அப்போ உனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, உன்னோட ஐடி 2 வாட்டி தான் பாவிக்க முடியும், 2 பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. உன்னோட தேர்ட் கான்டாக்ட் உன்னோட கீழே உள்ள ஐடி வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அங்கேயே என்ன உனக்கு புரியுது அப்படின்னு சொன்னால், உனக்கு 3-4 ஹேண்ட்லாம் நீ திறக்க முடியாது. ஸோ அந்த 2 ஹேண்டில் தான் இறங்குது பாரு. ஸோ லீடர்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பைனரி கான்செப்ட்னா ஒரு ஹேண்டை நான் பார்த்துக்கிறேன், ஒரு ஹேண்டை உங்கள் கான்டாக்ட்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வின் வின் சிச்சுவேஷன். இன்னொன்று நெட்வொர்க்கும் பெருசாகும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 30 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்களே. ஸோ 30 பேர் இன்னொரு 10 பேர் அப்பதான் நான் உனக்கு இப்போ என் கான்டாக்ட் நான் உனக்கு ஒரு கை கொண்டு போய்கிட்டே இருப்பேன், உன்னோட ஒரு கையை நீ கொண்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அந்த லீடர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது தப்பு இல்லை, அது அப்படித்தான். அது வின் வின் சிச்சுவேஷன். அது அப்படித்தான். அடா பி அடா மாயிலா, மலையில ஒரு டிராமா இருக்கும், பி மாய் தங்குன்னு, அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க. அடா பி அடா மாய், அடா பி அடா மாய்மா போட்டாதான் வருவாங்களா, அதான் பி அடா மாயின்வாங்க. ஓகேயா? போச்சு, கட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அடப்பி அடமாயிலா. ஓகே, அந்த மாதிரி இப்போ அந்த 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 பைனரி கான்செப்ட்ல அந்த லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ நான் ஒரு லீடர் என்ன சொல்லுவேன், வினிஷா நீங்க ஒரு லைன், உங்க கான்டாக்ட்ஸை நீங்க ஒரு லைன் கொண்டு வாங்க. எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட், எனக்கு 2 ஹேண்ட் தான் இருக்கு. ஸோ என் கான்டாக்ட்ஸை நான் கொண்டாடும் போது நான் உங்களோட ஒரு ஹேண்ட் நான் பார்த்துக்கிறேன். ஸோ வின் வின் சிச்சுவேஷன்ல தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அப்படி நீ உன் கான்டாக்ட்ஸை கொண்டாடல அப்படின்னு சொன்னா, உன்னோட ஒரு பக்கம் அங்கே ஆளே இருக்காது, நெட்வொர்க்கிங் இல்லை. ஆனா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஆள் இறக்கி போய்கிட்டு இருப்பேன் பாரு, நான் ஆக்டிவா இருக்கேன், நான் போய்கிட்டு இருக்கேன்ல. இப்போ நீ ஆக்டிவா இல்லை, அப்ப நீ சம்பாதிக்க முடியாது. ஏன்னா பைனரி கான்செப்ட்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ஆள் இருந்து போனா தான், அந்த பாயிண்ட் வந்தா தான், அந்த பேரிங் நடந்தா தான் உங்களுக்கு அதுக்கு இன்கம் இருக்கா. ஸோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் நடக்காது. ஸோ நார்மலா என்ன பார்த்துமா, பைனரி கான்செப்ட் அப்படியே நீட்டா போய் அந்த லைன் நீட்டா தான் போகும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் அது 2ஆ உடையும், யாரெல்லாம் அவங்க அந்த நெட்வொர்க்கை கொண்டாடுறாங்களோ. அப்படிங்களா? ஸோ நான் உட்காந்து பார்த்தலாம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஆள் போட்டு கொடுக்காம நீ ஒரு கை பார்த்துக்கோ, நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், 2 கைக்கும் நம்ம போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாலும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் உட்காந்து யோசனை பண்ணேன். ஓகே, அட்டாமியோட மார்க்கெட்டிங் பிளான்ல யாருக்கெல்லாம் 300,000 பிவி லெஃப்ட் அண்ட் ரைட் வருதோ அவங்களுக்கெல்லாம் அந்த 225 ரிங்கேட் கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 225 என்னோட கமிஷன்ல இருந்தோ என்னோட போனஸ்ல இருந்தோ கொடுக்கப்படுறது கிடையாது. அது அவங்களோட என்னோட அப்படித்தானே? அப்படி என்பது எதுக்கு 2 லைன் பிரிச்சு கொடுக்க வேண்டாம், பிரிச்சு 2 பேருக்கு போட்டே கொடுத்துடலாமே. இட்ஸ் ஆல் த சேம் வேர்ட். இன்னும் வேகமா போகும். நான் ஒரு ஹியூமன் சைக்கோ, ஏன்னா
இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க வந்து இப்ப வினோஷா நீங்க இந்த பக்கம் இருந்தீங்க, நீங்க வந்து ஒரு கை நீங்க ஹேண்ட் நீங்க டெவலப் பண்ணல, அப்போ உங்களுக்கு வந்து இவங்க இன்கம் இல்ல. முத நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கு கீழே உள்ளவங்க டெவலப் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க இன்கம் பாக்குறாங்க, நீங்க மேல இருக்கீங்க, உங்களால இன்கம் பார்க்க முடியல. அப்ப இந்த மார்க்கெட்டிங் இந்த ஸ்கெட்சில் வந்து என்ன ஆகும்னா எல்லாரும் சம்பாதிக்க முடியாது. யாரெல்லாம் இறங்கி அவங்களோட நெட்வொர்க்கை உள்ள கொண்டாடுறாங்களோ அவங்க தான் சம்பாதிப்பாங்க. ஃபேர் இனஃப் தான், அது அவங்க தான் சம்பாதிப்பாங்க. ஓகேயா? சரி, ஏன் அப்படி அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மிஸ்டர் பாலா, நீங்க ஒரு ஆளுக்கு 2 பேருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சோம்பேறியா ஆயிடுவாங்க, அவங்க நெட்வொர்க்கை கூட்டிட்டு வர மாட்டாங்க, அவங்களால நம்மளுக்கு எந்த லாபமும் இருக்காது, அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ நம்மளோட மீட்டிங் வரமாட்டாங்க, நம்மளோட சொல்ற விஷயங்கள்ல எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது, ஸோ இந்த நெட்வொர்க் வளர்க்கறதுக்கு அவங்களால எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது, இப்படி ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால தான் ஒரு கை நான் பார்த்துக்கிறேன், ஒரு கை நீ பார்த்துக்கன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்கு 2 கையும் போட்டு தரேன், எல்லாருக்கும் 2 கை போட்டு தரேன், அப்ப யாருக்கும் மிஸ் ஆகாது. ரைட்டா? அப்ப இது என்ன ஆகும்னு சொன்னா எல்லாரும் சம்பாதிப்பாங்க. இப்ப அவன் சொன்ன மாதிரி இங்க இந்த பக்கம் சோம்பேறி இருப்பாங்க, சில பேர் வந்து நல்லா ஃப்ரீயா காசு வருது, நம்ம அப்ளைன் கீழே போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா சம்பாதிப்பாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னொன்னு அவங்களும் அக்கௌண்ட் எக்ஸ்பைரி ஆயிரும். இன்னொன்னு அவங்க பல்லு விலைக்குத்தானே ஆகணும். எப்படினாலும் என்னடா 1000 வெள்ளி சம்பாதிக்கிறவன் ஒரு 20 வெள்ளிக்கு டூத் பேஸ்ட் வாங்க மாட்டானா? அதே கம்பெனில. ஸோ நான் வந்து சைக்கலாஜிக்கலா என்ன பாக்குறேன்னா, எப்படி, அதாவது இப்ப குதிரைங்க, ஒரு குதிரை காட்டுல மேயிற ஒரு குதிரை எடுத்தான்னு மேலே ஏறி உட்காந்துட முடியாது. ஓகேயா? போன் கால் கமிங். இப்ப காட்டுல இருக்கிற குதிரை மேல நம்ம வந்து உடனே இப்ப ஏறி உட்காந்துட முடியாது, அதை டேம் பண்ணி ஆகணும். அது டைம் பண்ணி அது மேல மெதுவா உட்காந்து அது தூக்கி போடும், அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டாந்த பிற்பாடு தான் அதை மேல சவாரி செய்ய முடியும். ரைட்டா? அப்ப இங்க நீ என்ன பாக்குற அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சோம்பேறின்னு சொல்றாங்களே, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு கொடுத்துட்டா அவங்க சோம்பேறியா இருப்பாங்கன்றாங்களே. ஓகே, சோம்பேறியா இருக்கிறவங்க கூட நம்ம தட்டி எழுப்பி சுறுசுறுப்பா ஆக்கிடலாம்ல. எப்படி இந்த குதிரை டைம் பண்ண மாதிரி இவங்களை டைம் பண்றது இல்ல, சூடாக்கி விடுறது. எப்படி சூடாக்கி விடுவோம்னா வருமானம் சின்ன வருமானம் இல்ல, அட்டாமில நம்ம எல்லாருக்கும் நெட்வொர்க் வளர்க்கும் போது இந்த 225 வெள்ளி 5000 வரைக்கும் போயிருங்க. எஸ், நீங்க ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் அட்டாமில வந்து எல்லாருக்குமே லெஃப்ட் அண்ட் ரைட் 300,000 பிவில வந்தா என்ன ஆகும்னு கேட்டு பாருங்க. ஏஐ சொல்லிடும், யூ ஆர் பில்டிங் ஹவுஸ் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் ஃபயரா என்னமோ சொல்லும். ஸோ இதுதான்மா இந்த பைனரி கான்செப்ட்ல லெஃப்ட் அண்ட் ரைட், ஆளு போட்டு கொடுக்கறதும் ஆளு போட்டு கொடுக்காததுக்கும் ஒரு வித்தியாசம். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எப்படி அந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு வந்துச்சு? அது உங்களுக்குள்ளேயே இருந்துச்சா, இல்ல உங்க கூட இருக்கிறவங்களோட இன்ஸ்பிரேஷனா? லைக் எனக்கு உனக்குன்னு பார்க்காம. ஓகே, நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஓகேங்களா? எனக்கும் அந்த செல்ஃபிஷ்லாம் இருந்தது, மனிதன் தானே. ஓகே, அது என் ஒய்ஃப் காமாட்சி. ஓகேயா? அவங்க இருக்கு. ஐ வாஸ் ட்ராவலிங் வித் ஃபார் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் இன் பாலிட்டிக்ஸ். அவங்க கூட ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து பேசிக்காவே நார்மலாவே வந்து அது சமுதாயம் தமிழுக்கு ரொம்ப தமிழ் அவங்களை வாழ வைக்குது. எனக்கு தெரியும்ல, தமிழ் அந்த வார்த்தைகள் அவங்க அந்த மாதிரி அவங்க கூட பல தமிழ் நிகழ்ச்சி, தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள். அப்போ அவங்க கூட டாக்டர் சரவணனோட ஸ்பீச்சை கேட்பேன், அது மாதிரிலாம் போவேன். ஸோ அவரோட டாக்டர் சரவணோட ஸ்பீச் வந்து ஐ அட்மயர் ஹிஸ் ஸ்பீச். ஓ, ஹிஸ் ஸ்பீச் இஸ் அது ஒரு பவர். அவர் ஒரு புக்கு வெளியிட்டுக்கு அவர் போனார்னா அது சம்பந்தப்பட்டு அவர் பேசுவார் பாரு, தமிழ்ல நல்லா அந்த வேலை அவர் பேசும்போது அது அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நான் அவரை ரொம்ப அட்மயர் பண்ணுவேன் அந்த கட்டத்துல. ஓகே, அவரோட ஸ்பீச்சை நான் ரொம்ப அட்மயர் பண்ணுவேன். டாக்டர் சரவணனோட ஸ்பீச் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவரோட இல்ல, இப்ப டாக்டர் சரவணன் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்குன்னு வச்சுக்குவோமே, பொலிட்டிஷியன் இல்ல, அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கட்டும். இந்த தமிழ் துறையில் இந்திய சமுதாயத்துல அவர் இருக்கிற இந்த தமிழ் அறிவை வச்சு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவர் இறங்கினாருன்னா
he has the capacity to wake up. அந்த உள்ளுக்கு சிங்கம் படுத்திருக்குன்றால அந்த வேக் அப் பண்றதுக்கு அவர்கிட்ட அந்த அந்த பேச்சுல தாங்கல இருக்கு. அதே மாதிரி நம்ம உங்க அம்மாவுக்கு அந்த தமிழ் உங்களுக்கும் அந்த தமிழ். ஸோ அவங்க கூட நான் சுத்த 25 வருஷம் அதான் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அந்த மன்னரோட இன்னமும் கட்டுனா அதுவும் மணக்கணுவாங்களே அப்படின்வாங்கள. அந்த மாதிரி நான் அந்த பூவோட சேர்ந்து நானும் மணக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் எனக்கும் அந்த உள்குழு இருந்தது வளர்ந்து வந்ததுனால சரி நம்ம ஏன் அப்ப நான் பார்க்கும்போது ஏன் எல்லாருக்கும் போட்டு கொடுக்க கூடாது, இங்கேயும் என்ன வித்தியாசன்றதை நான் பார்த்துட்டேன். சேம் அப்ப எல்லாருக்கும் போட்டு கொடுத்தா அது வளர்ச்சி நீண்ட நாள் வளர்ச்சியா இருக்கும். அப்போ ஒரு வகையில நம்ம சமுதாயத்தை நம்ம ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப பேட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. எல்லாரும் எப்படி வேணாலும் வாயாங் பண்ணிக்கலாம் வெளியே. ஆனா பொருளாதாரத்துல ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது உண்மை. பர்சனலி ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு வாட்டி தான் பண்ண பிடிக்கும். எனக்கு திருப்பி அந்த உதவியை பண்ணி கொடுக்க முடியாது. அந்த விதத்துல இந்த பண்டல் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி திட்டம்ன்றது பேசிவ் இன்கம் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு சாலிடான ஒரு விஷயத்த இங்க எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதனாலதான் நானுமே இதுல இவ்வளோ என்னோட டைம் என்னோட எஃபர்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நானும் இதில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் a one time thing, we do it correctly, we just duplicate the same thing again and again and again. It's a powerhouse, it's a passive income powerhouse. இப்ப நம்பாதவங்க இன்னும் இருக்காங்க, இந்த ஸ்கேம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இன்னும் இதை பத்தி கொண்டாயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா எப்படினாலும் வெற்றி நிச்சயம். ஏன்னா 500 பேர் தாண்டிட்டாங்க. நம்ம இது ஆரம்பிக்க போறோம். அந்த நான் 2000 பேரை இணைச்சி அது ஒரு நிரந்தர வெற்றியா ஒரு 4 மாசத்துக்கு கொண்டு போறதுக்கு இருந்தேன். ஆனா இப்போ எல்லாரும் இந்த வெற்றியை பார்ப்போம்ன்றதுக்காக நம்ம 1000 பேர் குறைச்சிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சக்சஸ் காமிச்சேன்னா என்னால கூட்டிட்டு வர முடியும், டீம் ஒர்க் போடணும்னு நினைக்கிறாங்க, ஒண்ணா கூட்டிட்டு போலாம்னு. பட் நிறைய பேர் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி நீ சம்பாதிச்சிட்டியா, அதான் அந்த ஃபயர். ஸோ அந்த ஃபயரோட அங்க போகும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்ம வெல் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகேயா, நானும் கொஞ்ச நாள் இந்த சிஸ்டம் காசுக்கு பயந்துகிட்டு, ஏன்னா காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனை தான் நான் லங்காவிக்கு போனது. சோ இந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேச்சருக்கு ஓடிடுவோம், அங்க தொல்லையே இருக்காது அப்படின்னு நினைச்சேன். முட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துருக்காத. ஆனா காசு அப்படியே என்ன தேடி பிரச்சனை பண்றதுக்கு வரும். காசு பிரச்சனை it will still find me. ஆமா பாருங்க, வினுஷா பாரு, நம்ம ஒரு 2000 வெள்ளி சம்பளத்துல இருப்போம், வருமானம் 2000 வெள்ளி வச்சுக்குவோமே, ரைட். இன்னொரு 500 வெள்ளி வந்தா ஓகேலா சரியா போயிரும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் ஒரு 5000 வெள்ளி சம்பாதிப்போம், 3200 வெள்ளி வந்துடும். எதிர்பார்த்தது ஒரு 500 வெள்ளி கூட வந்தா இன்னும் ஸ்மூத் ஆயிரும் லைஃப்னு நினைப்போம். ஆனா ஒரு காலத்துக்கு 3200 வெள்ளி வருமானம் வந்துடும். 10வது நிமிஷா இன்னொரு 4000 வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிதான். ஏன்னா அது செலவு என்பது இப்ப மாடர்ன், இப்ப இன்னைக்கிற உலகத்துல காசு வரப்போதுனே காடியில டயர் பஞ்சர் ஆயிரும். அது எப்படித்தான் காடிக்கு தெரியுதுன்னு தெரியாது. சரி, அப்போ சம்பளம் போடும், எல்லாரும் போனஸ் கிடைக்கும், அப்பதான் போன் ஸ்கிரீன் உடையும், அப்பதான் காடி டயர் ஓட்டை ஆகும், அப்பதான் இன்ஜின்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். என்ன அப்ப நான் நினைப்பேன் எப்படி அந்த காடிக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு காசு வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நடக்கும் வாழ்க்கையில. அப்ப அந்த செலவு. இன்னொன்னு, வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்களும் வளர்றாங்களே இல்லவா, பிள்ளைங்க வளர 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 அவங்க ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்படியே அப்ப அந்த செலவு வளர்ந்துகிட்டே தான் போகுது. ஏன்னா அந்த உடுப்பு சைஸ்க்கு ஏற்ற உடுப்பு மாறணும், அப்புறம் அவங்க புக்குகள்லாம் மாறணும், அப்புறம் வீட்டுல அவங்க உணவு திட்டமும் மாறணும். ஏன்னா வளர்ற பிள்ளைங்க நல்ல புரோட்டீன் நல்ல ஜாமான சாப்பிடணும். அப்போ அவங்க ஸ்போர்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி செலவுக்கு வந்துகிட்டே இருக்கும். முந்திலாம் தியேட்டருக்கு போனா டிக்கெட் இருக்காது, பிள்ளைங்கலாம் பிள்ளைங்களா இருக்கும். இப்போ ஒரு படம் பார்க்க கூட்டு போனா எல்லா பிள்ளைங்க அடால்ட் டிக்கெட் வாங்கி ஆகணும். சீட்ல ஒரு பிள்ளை ஒரு சீட்ல உட்காருத, ஆமாவா? இப்ப அது கூட இல்ல, எல்லாம் தான் இப்ப அதான் பிள்ளைங்க வளருத. அப்ப எல்லாமே அப்ப ஒரு காலத்துல அப்படி இருந்தது, அப்படி ஆகுதா இல்லையா? அப்ப ஒரு ஃபன் ஃபேர் போனா கூட சில்ட்ரனுக்கு டிக்கெட் இருக்காது, ஆனா ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு சில்ட்ரனுக்கு டிக்கெட் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க வளருத. அப்ப இது இப்படிதான் படிப்பு செலவு, டியூஷன் செலவு, பல செலவு இதுதான் போகும். அப்ப அவங்களும் அது ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல இருப்பாங்க, ஒரு 9 to 5 எல்லாம் ஷிஃப்ட் வேலையிலயோ இருப்பாங்க. லைக் ஹோட்டலியர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ட் 9 to 5 அப்புறம் இந்த பப்ளிக் செக்டர்ல வேலை செய்யறவங்க இது மாதிரிலாம் இருக்காங்க பாருங்களேன்.
ஸோ இவங்கெல்லாம் ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க. ஒரு இன்னொன்று பாரு வினோஷா, படிச்சு வந்துட்டேன், ஒரு இன்டர்வியூக்கு போறேன். ஓகே, வேலை கிடைச்சிருச்சு. 25ஆம் தேதி இந்த மாதம் இன்டர்வியூக்கு போற, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, உனக்கு சம்பளம் 5000 வெளியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து கோட் போட்டு தான் வரணும். சப்பாத் வந்து பிளாக் மஸ்ட் பி ஆல்வேஸ் ஷைன். ஏன்னா ஷைனிங், ஏன்னா நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வேலைக்கு வரீங்க. அவங்க அவுட்ஃபிட் வந்து டெய்லி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க சொல்லலைனாலும் நம்மளும் இல்லை, இப்போ அவங்க இப்போ நான் ஹோட்டலில் வேலை செய்யும் போது மீசை இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஐ ஹேவ் டு sacrifice மை மீசையா. ஓகேயா, ஹோட்டலில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனியில் இந்த கேரக்டர். அப்போ நான் KFCயில் வேலை செய்யும் போது மேனேஜராக இருந்தேன்ல, அப்பயும் மீசை வச்சுக்க முடியாது. இப்படிதான் நீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கும். ஸோ சில ஜாப், இப்போ நீங்கள் அந்த சம்பளம் வந்து ஹோட்டலோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் வேலை. அப்போ ஜாப் என்ன, மீட்டிங் பீப்புள். ஸோ யூ மஸ்ட் பி ஆல்வேஸ் ஷேவ். ஸோ ட்ரெஸ் வந்து ஒரே சட்டை 3 நாள் போடக்கூடாது. அப்போ ஓகே, இந்த மாதிரிலாம் கேட்டகரியே வேலை கிடச்சிருச்சு. வெரி ஹாப்பிலா. 1ஆம் தேதி வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொரு 5 நாள் இருக்கு, ஷாப்பிங் போயிடுவேன். ஏன்னா நீ கோட்டில் வாங்கணுமே, அதுக்கு தெரிந்த சட்டை இருக்கும், 1-2 தானே இருக்கும். ஐயோ, நான் இப்போ அண்ணா ருட்டீனுக்கு பாய்க்கணுமே, அப்போ இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஷூ, ஒரு நல்ல கொஞ்சம் முடி வெட்டினா கொஞ்சம் மேக்கப் பண்ணிடுவீங்க, ரைட்டா? ஓகே, ஒரு செலவு நடந்துருச்சா? அப்புறம் அந்த 30 நாள் வேலைக்கு போகணும். அதுக்கு உன்னோட காடிக்குன்னா பெட்ரோல் செலவு, டோல் இருந்தா டோல் செலவு, அப்புறம் வேலைக்கு போனால் அங்கே லஞ்ச் செலவு, அப்புறம் கூட்டாளியோட போய் உட்காந்தீங்கன்னா டீ குடிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் செலவு நீ கட்டுவ எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அப்போ ஒரு செலவு நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு வருமானம் வரத்துக்கு முன்னே அந்த சம்பளம் உங்களுக்கு, அதுக்கு இடையில ஒரு நாள் உங்களுக்கு காய்ச்சல் வந்து MC போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், சம்பளம் கட். ஏன்னா யூ நாட் கன்ஃபார்ம் yet, ரைட்டா? உடனே 50 வெளி செலவு சம்பளத்தில் கட் MC. 48 மணி நேரம் ஒரு வாரத்துல கொடுத்து 4 வாரம் அப்படி செஞ்சா இன்கம், அதுக்கு காசும் வேற செலவு. ஆமா, அப்ப செய்யும் தொழில் தெய்வம், நல்ல தொழில். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கே நீங்க முதலீட்டு போட்டுதான் ஆகணும். என்ன மாதிரியான முதலீட்டுனா, இந்த ஷாப்பிங் அப்புறம் நீங்க போயிட்டு வரக்கூடிய இந்த டிராவலிங் காஸ்ட், பிளா பிளா பிளா, இந்த காஸ்ட் முடிஞ்ச பிற்பாடு தான் 28ஆம் தேதி உங்களுக்கு பேங்க்ல சம்பளம் இருக்கும். அவன் சொன்ன மாதிரி 5000 சம்பளம் போட்டுருவான். போட மாட்டான். EPF வட்டி, சொக்ஸோ வட்டி, 4000 வெளி தான் போடுவான். ஓகேயா? அப்ப 4000 வெளி போட்டோன்னு 5000 சம்பளம் தான். பேசிக் எல்லாம் வட்டி போயிடுவேன். அதையும் வெட்டுங்க. ஏன்னா நீ செலவு பண்ணிட்டிய, ரிகவர் பேக்லாம். சில பேரு வேலைக்கு போறதுனால பிள்ளைங்கள பேபி சிட்டிங் விடுவாங்க. அதுக்கு 1200 1800 வெள்ளிங்க கோலம்பூர்ல. அப்ப மிச்சம் பார்த்தா ஒரு 1000 1000. அப்ப கடைசியில அந்த எண்ணம் வந்த ரேட், இப்ப என்ன சொன்னா எண்ணம் ரேட்டா இன்னும் ரவுண்டுக்கு வந்து பார்த்தவா நிதானமா எண்ட் ஆஃப் த டே நிதானமா அப்படி உட்காந்து இப்படி பார்த்தோமா, தெளிவா மனசுல இருக்கிறது அத்தனையும் விளையாக்கிட்டு நம்மளுக்கு அறிவையும் விளையாக்கிற வேண்டிதான். ஏன்னா அறிவு செஞ்சு அப்படி இல்லை இப்படின்னு சொல்லும். அதையும் வெளியாக்கிட்டு ஒரு பேசிக்கான மனசுனா உட்காந்து நம்ம யோசனை பண்ணி பார்த்தோமா, வாட் ஐ எம் டூயிங், am I living my life? என் வாழ்க்கை. இப்ப கொகையில வாழ்ந்தவனுங்க, அந்த காலத்துல கொகையில வாழ்ந்தவனுங்க, கேஃப் மேன், எழுந்திருப்பாங்க, பசிக்குதா சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க? பழம், பச்சாதான் பழம், ஏதாச்சும் இந்த ஹண்டிங் அப்படி போயிடுவாங்க. அப்புறம் என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. தூக்கம் தான் தூங்கிடுவாங்க. எங்க இடம் கிடைக்குதோ அங்க தூங்கிடுவாங்க. அது அப்போட வாழ்க்கை ஸ்டைல்ல. அப்போ நான் ஒரு என்ன சொல்ல வரேன், மனிதன் வாழ்க்கையை வாழ்ந்தான். எப்படி ஒரு மிருகம், ஒரு குருவி எப்படி அழகா வாழுது, பறக்குது, அதோட விசில் அடிச்சுக்கிட்டு அது இறத்தேடு, அதோட வாழ்க்கையை அது வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா? இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி. என்னை ரொம்ப தெரிஞ்சவங்கலாம் கேட்டிருக்காங்க இதை நான் சொல்லி. வளர்ச்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பேசி. ஆமா பாரு, இது வந்து வளர்ச்சியின் காரணம். அட்வான்ஸ்லா மாற்று காலத்துக்கு ஏற்ற மாற்றம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கோட சூழ்நிலை என்ன, ஸ்டேட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இன்னைக்கோட சூழ்நிலை என்ன பாத்தீங்கன்னா, வீட்டு கதவு திறந்து வெளியே வந்தால் பைசா இருக்கணும், இல்லாட்டினா நவர முடியாது.
ஒரு பிசினஸ் வேலைக்கு ஒரு வேலை கிடைச்சி வேலைக்கு போறதுக்கு காசு இல்லைன்னா கூட கஷ்டம். வேலை கிடைச்சிருச்சு. முந்திலாம் பசிச்சா நம்ம கார்டன்லயே வச்சு பறிச்சு சாப்பிடலாம். இப்ப அப்படிலாம் இல்ல. பசிச்சா எல்லாம் கொண்டோமினியம்ல வாழ்றாங்க. கொண்டோமினியம் எப்படி மாத்திரானுங்க பாரு. கொண்டோமினியம் நீ தண்ணி எதுவும் நட முடியாது. இங்கதான் காலேஜ் கேட்டுற எப்ப பாயிண்ட்டுக்கு வந்துருவோமே, காசு பத்தல, ஒரு பேசிவ் இன்கம் வேணும். அப்ப நம்ம வாழ்க்கை நம்மளை வாழ்றதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு காசு வேணும். இன்னொன்னு புதுசா எதுவும் செய்ய தேவையில்லை. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணாலும் இட்ஸ் a risk. ஏன்னா SSM ஏத்த மாதிரி மாத்தணும், அதுக்கு வேற இன்வெஸ்ட் பண்ணணும், மாடல் இருக்காது நிறைய பேருக்கு. சரி, இப்ப சில கம்பெனி பிசினஸ் பண்றாங்க. லசாடா அவனா ஜாமா விக்கிறான். லசாடான்னு பொருள் அவன் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அவன் ஒரு பிளாட்ஃபார்ம். அவன் கடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. கடையெல்லாம் இங்க வச்சு நீ வந்து இங்க வித்துக்கோ, நீ வந்து இங்க வாங்கிக்கோ, கமிஷன் சாப்பிட்டுக்கிறான். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? இன்னொன்னு அவன் இது என்ன booking.com ஹோட்டல் அவனோட ரைட்டா? booking.com கிடையாது. booking.com கிடையாது. அவன் நடுவாளா இருந்து நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், வாங்க என் மூலியமா நீங்க ஹோட்டல் புக் பண்ணா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்றான். அது அவனுக்கும் ஹோட்டலுக்கு என்ன டீலோ நம்மளுக்கு இருக்கு, அதான் அவன் பசால் ரைட்டா? அப்ப அங்க போய் ஹோட்டல் புக் பண்ணும்போது நமக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. Grab கூட அப்படிதான். எஸ், they don't own the car. எஸ், காடியோட வராங்க, Grab சர்வீஸ் பண்றாங்க, எடுத்துக்கறாங்க, டிரைவர் ஆயிக்கிறாங்க, அவங்க அந்த சர்வீஸ் நடத்துறாங்க. ஆனா வச்சு நடத்துறது அவங்ககிட்ட அவன் மூலியமா எந்த காடியும் வெளியாகல. they are distributing the service. அதுதான். இப்ப அதே மாதிரி இது நம்மளுக்கு எந்த பேசிக்குமே இல்ல. எட்டாமி என்னன்னா ஸ்டாக் ஹோல்டிங் இல்ல, ஒன்றும் இல்ல. உங்க செலவே உங்க வருமானங்க. அதை வந்து தான் நாங்கள் சொல்லி ஆரம்பிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு பண்டல் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டிக்டாக்ல வந்து பாருங்க, எங்கள் வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா MLM வேண்டான்னு சொல்லி வைக்கல, MLM வேண்டான்னு சொல்லி ஓடினவெல்லாம் ப்ரோ MLMனா வந்துடாதீங்க ப்ரோ அப்படி சொன்ன மனசெல்லாம் இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்ல இருக்காங்க. இன்னைக்கு நைட் 8:30 மணிக்கு நான் ஒரு நெட்வொர்க் பேங்கர் அவங்க நம்ம ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கேரளேருந்து வராங்க. ஈப்போட தங்கி அவங்க ஈப்போ வீடு நம்ம கூட வந்து பார்ப்பாங்க. நான் ஃபோட்டோ போடுறேன். அவர் பேங்கர் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு 500 கட்ட போறாரு. கொஞ்சம் நம்ம என்ன சொன்னா ப்ரோ ஐ நீட் டு see youனாரு. ஏன்னு கேட்டேன். ஃபயர் ப்ரோ ஃபயர், ஐ நீட் டு ஃபயர் ஃப்ரம் யூ அப்படின்னாரு. சரி வாங்க ப்ரோ, ஃபயர் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னேன். ஓகேங்களா? ஸோ வேற என்னம்மா தானே பர்சனலாக அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? ஏதாச்சும் சும்மா கேளுங்க, நம்ம ஏதாச்சும் ஓப்பன் அப் பண்ணுவோம். கமெண்ட் ஆரம்பத்தில் அட்டாமி சொல்லும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு? சரி, அப்பா மறுபடியும் என்னமோ சொல்றாரு, பொறுத்திருந்து பாப்போம். நீங்க முதல்ல காசு பாக்குறீங்களான்னு பார்க்கலாம் தான் நானும். வீட்லயே ஒண்ணு இருக்கு. No, I think it's a human need. But பஞ்சி ஜம்பிங் கூட நீ உழுவு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் ட்ரை பண்ற வேண்டாம். அப்ப கூட அவங்க உழுந்துட்டு சொல்லுவாங்க, ஏய் நல்லா இருந்துச்சு பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு. நம்ம டர்ன் வரும்போது கூட ஒரு 3 வாட்டி தள்ளும் பிரெயின். 1 2 3 no wait 1 2 3 no wait. It's a natural thing. Time is calling. Okay, உங்களை கூப்பிடுது, கம். அவ்வளவுதாங்க. இது வைபி காமாட்சி கீழே தான் அந்த திட்டம் போய்கிட்டு இருக்கு. வாங்க, கம் என்ஜாய், டோன்ட் வெயிட். நோ அச்சம், அச்சம் அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு வரும் ஒரு வார்த்தை. அவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் கேட்டிருக்கேன். என்பது அது பாட்டு. அச்சம் அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு. சோ அமரன் படத்துல கூட அந்த பிஸ்டல்ல செய்வாங்க, அப்படி செய்வாங்க. ரைட், கம், do wait, do not wait. Time and tide does not wait for anyone. Yes. Okay, come and join us. Bye. Bye.